10 நிமிஷத்துல ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரவை இனிப்பு குழிப்பணியாரம் நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஒரு சாஸ்பேன்ல 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். இதுல 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் ரவையை இதை நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இதோடவே 1/2 கப் கோதுமை மாவு, 2 சிட்டிகை உப்பு, கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலை இதோட சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் இதோட சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா வறுத்த எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், 2 சிட்டிகை பேக்கிங் சோடா, கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கனால கொஞ்சமா தண்ணி கலந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழிப்பணியார கல்ல நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எடுத்துக்கோங்க. இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணும்போது நிதானமான தீயில வச்சு வேக வச்சாதான் உங்களுக்கு ஒண்ணு போல வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிட்டு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான 10 நிமிஷத்துல ரெடி ஆகிற இனிப்பு ரவை குழிப்பணியாரம் தயாராயிருச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கே ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.